அனைத்து பண்பாட்டு நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள். இந்த காணொளியில நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போற சமீபமா நடைபெற்ற ஒரு சம்பவம் பற்ற விஷயம் எதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது திருப்பூர் மாவட்டத்துல இருந்து 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுடைய சொந்த மாநிலமான உத்தரப்பிரதேசத்துக்கே திரும்ப போனதுதான். அந்த திருப்பூர்ல ஏன் இத்தனை காலம் அந்த வட மாநிலத்தை சேர்ந்த மக்கள் இங்க பணிபுரிந்திருக்கிறாங்க, ஏன் இப்போ அங்க திரும்ப தங்களுடைய சொந்த ஊருக்கு சொந்த மாநிலத்துக்கு திரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டத்துல நான் பார்த்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஆய்வுகளை எடுத்தேன், அந்த விஷயங்கள்ல நிகழ்வுகள் என்னென்ன மாதிரி அங்க நடக்குது அப்படிங்கிறத உங்க கூட நான் சொல்லிக்கிறேன். அதுவும் குறிப்பா இந்த காணொலியை தொழிலாளித்துவமும் முதலாளித்துவமும் அப்படிங்கிற ஒரு தலைப்புடைய பாகம் 2 நான் குறிப்பிடுறேன். கண்டிப்பா நம்ம ஒரு முதலாளியா இருந்தோம்னா எந்த மாதிரி தொழிலாளிகள்கிட்ட நம்ம நடந்துக்கணும், எந்த மாதிரி நம்ம முதலீடு பண்ணி வருமானம் எடுக்கிற விஷயங்கள்ல நம்ம ஒரு கண்ணு கருத்துமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும், எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாத மாதிரி எப்படி ஒரு தொழிலை நாம நடத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அதன்படி நான் பார்த்த வரைக்கும் என்ன மாதிரியான தவறுகள் முதலாளித்துவத்துல நடக்குது அப்படின்னா, முதலாளித்துவம் பொறுத்த வரைக்கும் நம்ம நாடுகள்ல மற்ற நாடுகள்ல எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா அந்த ஒரு மன்னராட்சி அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் அதிகாரம் அப்படிங்கிறனுடைய அந்த ஒரு சாயல், அந்த ஒரு பிம்பம், அந்த ஒரு கலாச்சாரத்தினுடைய வாடை அது நம்ம நாட்டினுடைய முதலாளித்துவத்துல நல்லாவே தெரியுது. அதாவது ஒரு முதலீடு பண்ணி ஒருத்தர் ஒரு தொழிலை தொடங்குறாருன்னா அவர் என்ன பண்றாருன்னா, அங்க வேலை செய்யற தொழிலாளிகளை அன்றாட காட்சியில கூலி தொழிலாளிகளை அப்புறம் இன்னும் பல தரப்பட்ட தொழிலாளிகளை என்ன பண்றாங்கன்னா ரொம்பவே வாய் வார்த்தைகளால கொச்சை வார்த்தைகளால தியானம் தீட்டி வேலை வாங்குற மாதிரியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னமுமே அந்த பிம்பத்தினுடைய அந்த ஒரு பழக்கத்தினுடைய ஒரு தொடர்ச்சி நம்ம நாட்டுல தென்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதாவது ஒருத்தர் முதலாளி ஆயிட்டாருன்னா அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அவரை பார்த்து பயந்துக்கணும், அவருக்கு என்ன சொல்றதுன்னா, இந்த நம்ம நாட்டாமா அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படத்துல பார்த்துட்டோம்னா அவர் நாட்டாமா வர்றாருன்னா துண்டை கீழே இறக்கி கை கட்டிட்டு ஒரு அடிமை மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இன்னமுமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது தன்னிச்சையா ஒரு மனசுக்குள்ள ஒரு பயங்கிறத விட மரியாதை, ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்து அதை கொடுக்குறாங்க, தொழிலாளிகள் கொடுக்குறாங்கன்னா அது கண்டிப்பா நம்ம வரவேற்கக்கூடியதுதான். ஆனா அப்படி பண்ணாம சும்மா தினம் நான் உனக்கு முதலாளி, எனக்கு பயந்துதான் ஆகணும், நீ பயந்துக்கிட்டு தான் இருக்கணும், என்னை எதிர்த்து பேசக்கூடாது, எனக்கு சமமா பேசக்கூடாது, எனக்கு ஒரு தாழ்ந்தவனாக தான் நீ பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இத்தனை நாளாக அந்த திருப்பூர் மன்னிக்கணும் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்த அந்த பனியன் கம்பெனியை நடத்திக்கிட்டு இருந்த முதலாளிகள் இன்னும் வச்சிருக்கிறாங்க, முன்னையுமேயும் இருந்திருக்குது. கண்டபடி தினமும் போட்டு திட்டுவாங்க. ஒரு தொழிலாளிகிட்ட எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முறை நம்ம மக்களாட்சி தத்துவத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. அதாவது ஒருத்தனுக்கு திறமை இருக்குதுன்னா அவன் நீ வேலைக்கு வை, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், வேலை என்னங்கிறது கூப்பிட்டு ஒரு வாரம் அவனுக்கு காமிச்சு விட்டீங்கன்னா அவன் பாட்டுக்கு வேலை செய்ய போறான். அதை விட்டுவிட்டு அவனை தினம் திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அவன் எப்படா இந்த வேலையை விட்டு நம்ம போவோம், நம்ம சொந்த ஊருக்கு நம்ம சொந்த மண்ணில் போய் நம்ம உழைச்சி பழகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பான். அப்படிதான் இந்த திருப்பூர் மாவட்டத்துலயும் நடந்திருக்குது. அதுவும் உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்த மக்கள் திரும்பினதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா எவ்வளவோ காலம் வேலை பார்த்துருப்பாங்க, அப்படி வேலை பார்த்து சம்பாதிச்சிருப்பாங்க, வீட்டுக்கு பணமும் அனுப்பியிருப்பாங்க. அப்படி பணம் அனுப்பியும் அந்த வேலை கொடுத்தவங்க மேல ஒரு துளி அளவு மரியாதை இல்லாம, ஒரு மதிப்பு இல்லாம அவங்க திரும்ப உத்தரப்பிரதேசத்துல மத்திய அரசு முதலீடுகளை கொண்டு வந்தோடனே அந்த மாநிலத்துக்கே திரும்புறாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஏதோ மனதளவுல மன உடைச்சல் அடைஞ்சிருப்பாங்க, ஒரு காயப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதுல அந்த திருப்பூர் மாவட்டத்துல பனியன் கம்பெனி நடத்துறவங்கல பெரும்பாலானோர் இந்த திமுக கட்சியை சேர்ந்தவங்க தான். என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது நான் நடத்தின ஆய்வு வரைக்கும் அதுல கிடைச்ச தகவல்களும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்.
இது சரியா தவறாங்கிறது உங்க தரப்புல நீங்க வந்து ஆய்வு பண்ணிக்கோங்க, இல்லை சோதனை பண்ணி பார்த்துக்கோங்க. காரணம் என்னன்னா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு விஷயத்த கண்டிப்பா ஆய்வு செய்யணும். அந்த ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பக்குவம் நம்ம கிட்ட பகுத்தறிவு வேணும். அப்படி இருந்ததுனால தான் ஒருத்தருடைய கருத்தை நம்ம வந்து ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்க முடியும். அதாவது இந்த திமுக கட்சிக்கு ஆதரவு கொடுப்பவர்களோ இல்லை கட்சி சேர்ந்தவர்களோ அங்கே பனியன் கம்பெனி அதிகமாக நடத்துகிறதா நான் சொன்னேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வட மாநிலத்தில் இருந்து மக்களை வேலைக்கு வரவழைச்சிருக்கிறாங்க. இங்கேருந்து ஆள் அனுப்பி மூலச்செலவுலாம் பண்ணி வரவழைச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இவங்க ஒன்று கம்மியான சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க. இன்னொன்று என்ன கேவலமாக திட்டினாலும் அவங்களுக்கு புரியாது. அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் தமிழர்கள் திட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வரைக்கும் அதை பொறுத்துக்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட நிலையை தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, கண்டபடி சண்டை போடுவாங்க, அப்புறம் வேலையை விட்டு போவாங்க. இதுதான் என்னுடைய ஆய்வில் எடுத்து பார்த்தது வரைக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னொன்று, இதுவே வட மாநிலத்தவர் அல்லது நேபாள் நாட்டை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான மக்களை பணியமர்த்தும் போது அவங்களுக்கு என்ன திட்டுறாங்கன்னே புரியாது. அவமரியாதை நடத்தினா கூட அவங்களுக்கு அவமரியாதையே நடத்துறாங்க அப்படிங்கிறது புரியாது. ஆனால் அவங்களுடைய சொந்த மாநிலத்தில் அதை நடக்கும் அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் விஷயங்கள் நடக்கும்போது என்ன ஆகுனா, அவங்க கூட கருத்து ஏற்படும். அதாவது உத்தரப்பிரதேசனுடைய மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் தொழில் செய்யக்கூடிய முதலாளிகள் அவங்கள அவமரியாதை நடத்தும்போது என்ன ஆகுனா, அது அவங்களுக்கு புரிஞ்சு போயிடும். என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே சண்டை கட்டிட்டு வேலையை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. அப்புறம் வேற மாநிலத்தை பார்த்துட்டு போவாங்க. இதுதான் வந்து ஒரு மாநிலத்தில் இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு அல்லது ஒரு மொழி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து இன்னொரு மொழி இருக்கக்கூடிய பகுதிக்கு இடம்பெயர்ந்து பணியில் அமர்ந்து வேலை செய்யறதுக்கான காரணம் அப்படிங்கிறத நான் வந்து கருதுறேன். ஆனால் நம்ம மக்களாட்சி முறையில் ஜனநாயக கட்டமைப்பில் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தொழில் நடத்துறது, வியாபாரம் செய்கிறது, இன்னொன்று மக்களை வந்து இன்னமும் அடிமையாக நம்ம பார்த்து பேசுறது, கேவலமாக பேசுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. மக்களுமே வந்து ஒரு காலத்தில் முதலாளியாக இருந்தவர்களும் இருக்கிறாங்க, அன்றாட கட்சிகளும் இருக்கிறாங்க, பாமர மக்களும் இருக்கிறாங்க, பாட்டாளி மக்களும் இருக்கிறாங்க, எல்லா தரப்பு மக்களும் கலந்து இருக்கிறாங்க. அப்போ அவங்கள ஒரு இது பேசும்போது திட்டும்போது என்ன ஆகுனா, ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வர வரைக்கும் பார்த்துட்டு சாதகமான சூழ்நிலை வரும்போது அவங்களுடைய விருப்பப்படி முடிவெடுத்துட்டு போவாங்க. இல்லைன்னா சமூகத்துக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுறதுக்கும் வாய்ப்பு அமையிற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ இந்த தொழிலாளித்துவமும் முதலாளித்துவமும் தொழிலாளர்களினுடைய அந்த ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த முதலாளிகள் வந்து அதிகாரம் ஒரு என்ன சொல்றதுன்னா அராஜகம் செய்கிற ஒரு அமைப்பும் முறைப்படுத்தணும். இப்போ 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் திருப்பூர்ல இருந்து உங்களோட சொந்த மாநிலம் உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டாங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து திருப்பூர் மாநிலத்துக்கு மேலே வந்து படையெடுத்து நீங்கள் என்னப்பா வேலையெல்லாம் வந்து நடத்துனீங்க, என்னப்பா வேலை காமிச்சிங்க, இது வரைக்கும் உங்கள் கம்பெனியெல்லாம் வந்து வேலைக்கு சேர்ந்தவங்க யார் என்னென்ன பேர், அவங்க கிட்ட இருந்தெல்லாம் வந்து கருத்து கணிப்பு கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் வந்து இத்தனை காலமாக வேலை பார்த்துட்டு ஏன் வந்து திடீர்னு அங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அங்கேயே போயிடுறீங்க, இங்கே இவ்வளோ நாட்கள் சம்பளம் கொடுத்தாங்களே அது போது இல்லையா, எந்த மாதிரி உங்களை நடத்தினாங்க, நன்னடத்தைகள் எப்படி இருந்தது, மரியாதைகள் எப்படி இருந்தது, அவமரியாதையாக நடத்தினாங்களா, இதெல்லாம் நம்ம கேட்டு முதல்ல அந்த கொங்கு மாட்டெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுவேன், ஏனுங்கோ எங்குங்கோ ஏன்னா ஒன்றரை முழப்ப பார்த்துக்கிட்டு போ, இந்த மாதிரிலாம் என்ன சொல்றது, அவங்க இழுவை வச்சுட்டு கண்டபடி அவமரியாதை பேசுற ஒரு பழக்க வழக்கத்தை அவங்க கிட்ட ஒரு மேம்பாட்டு தன்மையை ஏற்படுத்துற மாதிரி ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு மனநிலை சம்பந்தமான மனோதத்துவம் சம்பந்தமான ஒரு பயிற்சியை அவங்களுக்கு கொடுக்கணும். ஒருத்தங்க வேலைக்கு வராங்கன்னா அந்த வேலையில் நான் வேலை நல்லா செய்கிறாங்களா, ஒன்றுமே தெரியாமல் ஒரு புது ஆளாக வராங்கன்னா அவங்க எப்படி வந்து வேலையை கற்றுக்குறாங்க, வேலையை கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த வேலையை வந்து எப்படி செய்கிறாங்க, அவங்க கவனம் எப்படி போகுது. அப்போ அவங்க வேலையே தெரியலன்னா அது யார்கிட்ட நம்ம முறையிடணும், யார்கிட்ட புகார் கொடுக்கணும், யார்கிட்ட ஒரு பின்னோட்டம் கொடுக்கணும்,
அது கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு நம்ம எப்படி வந்து பின்னூட்டம் கொடுக்குறது. இந்த நபருக்கு வேலை வந்து சரியா தெரியல, இந்த நபர்கிட்ட இந்த குறைபாடுகள் இருக்கு, இவனுக்கு பாட்டுக்கு அந்த குறைபாடுகள் எடுத்து அந்த குறைபாடுகளை வேற விதமா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க மேலே வந்து ஒரு மன அழுத்தம் மாதிரி திணிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த வேலை செய்ய வர மக்களுக்கு அந்த குறைபாடு எப்படி நிவர்த்தி பண்றது அப்படிங்கிற ஒரு நவீனமான ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு வளர்ச்சி இல்லாதனால அவங்க அது ஒரு மன அழுத்தமா எடுத்துக்கிறாங்க, ஒரு மன இறுக்கமா போயிடுது. அப்புறம் அவங்க போதை வஸ்துக்களுக்கும் குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாகிறாங்க. இது மாதிரி தான் வந்து காலகாலமா ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த நிலைமை மாறணும். இந்த நிலைமை மாறி கண்டிப்பா மக்கள் வந்து தங்களுடைய குறைபாடுகளை, அதுவும் அரசாங்கத்தினோட உதவியோட ஜனநாயக கட்டமைப்போட மேம்பாட்டோடைய அடிப்படையில் அவங்க தங்களை தாங்களே திருத்திக்கணும். நல்லபடியாக அவங்க வேலை செய்கிற அந்த ஒரு துல்லியத்தன்மையை இன்னும் பக்குவப்படுத்தணும். அப்படி பக்குவப்படுத்தி என்ன பண்ணணும்னா அவங்க வேலை செய்கிறத தொடர்ந்து மேம்படுத்திட்டு அதுக்கப்புறம் இன்னும் நல்லா வேலை செஞ்சு உற்பத்தி பெருக்கி அவங்க நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும். அப்படிங்கிற காணொலி மூலமாக நம்ம மத்திய அரசாங்கத்தை, அதுவும் மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கத்தை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது நானும் வந்து திருப்பூரில் ஒரு 2 மாதங்கள் 2022 பணிபுரிய சென்றிருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா எனக்கு அந்த வேலையெல்லாம் சுத்தமாக தெரியாது. அந்த வேலை கற்றுக்கிறதுக்கு எப்படி குறைஞ்சது ஒரு 6 மாதங்களாவது ஆகும். இந்த 6 மாதங்களில் வந்து என்னை ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு அமைதியாக வேலை செய்ய விடாமல் தினமும் எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதையும் வந்து கேட்க வேண்டியதாக இருக்கும். என்னென்னா அவங்கக்கிட்ட சொன்னாலும் வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்து முதலாளி, நாங்கள் வந்து பல வருடங்களாக வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வரோம், நாங்கள் இப்படி தான் பேசுவோம், நீ தான் வந்து அனுசரிச்சுட்டு போகணும், நீ தான் கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும், அமைதியாக இருக்கணும், இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க. இது பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் நடக்கிறது தான். இது நான் பாகம் ஒன்றுலேயும் வந்து சொல்லியிருக்கிறேன். இன்னும் பலதரப்பட்ட காணொலிகள்லையும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதனால் இது சம்பந்தமாக ஒரு நடுநிலையான ஒரு மனிதனா இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னென்ன தெரிவிக்க முடியுமோ அதை தெரிவிங்க. அதே மாதிரி அரசாங்கத்துக்கு உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த 1100 1100 அப்படிங்கிற நம்பர் ஒன்று இருக்குது. அந்த நம்பர் அந்த எண்ணுக்கு அழைப்பு கொடுத்து நீங்கள் அதில் பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நான் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன், இப்படிலாம் வந்து எனக்கு மன அழுத்தம் இருக்குது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் மேம்படுத்தப்பட்டுச்சுன்னா நான் வந்து என்னுடைய வேலை செய்யறதுக்கான ஒரு துல்லியத்தன்மையை நான் இன்னும் மேம்படுத்திக்குவேன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா, வாய் விட்டு சொன்னீங்கன்னா தான் நீங்கள் என்ன சொல்றதுன்னா தவறுகளை, பிழைகளை, நிறைய ஒரு குற்றங்கள் ஏற்படுறதை நம்ம தடுக்க முடியும், அது வேரோட அழிக்கவும் முடியும். அப்படி 1100 சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேற ஒரு இது மூலமாக, ஊடகம் மூலமாகவோ இல்லை ஒரு இவங்களை பாலிமர், இந்த வின் டிவி, அப்புறம் இன்னும் தமிழ் நியூஸ், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பக்கத்தில் என்னென்ன மாதிரியான ஊடகங்கள் இருக்கோ அவங்கள அழைச்சி அவங்கள நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த வழியும் உங்களுக்கு வந்து போதலை அப்படின்னா நீங்களே ஒரு முதலாளியாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன ஒரு கடையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு சின்ன நிறுவனமோ நடத்திட்டு வரீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட நீங்கள் வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு இதெல்லாம் நீங்கள் நடந்துக்கோங்க. அதாவது அவங்க வேலை செய்கிறவங்ககிட்ட என்ன மாதிரியான ஒரு குறைபாடு இருக்குன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஒரு பேப்பர்லையோ இல்லைன்னா வந்து ஒரு பேப்பர்லையோ இல்லை அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்தோ நீங்கள் வந்து சுலபமாக அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தலாம். ஒருவேளை வரக்கூடிய நபருக்கு ஹிந்தி தான் தெரிஞ்சிருக்குது, தமிழ்லாம் தெரியல, ஆங்கிலம் தெரியல அப்படின்னா அவங்க மொழி என்ன மொழின்னு ஹிந்தின்னு மட்டும் நான் சொல்ல, அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய மொழியாக இருக்கலாம், இல்லை வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பெங்காலி மொழியாக இருக்கலாம், இந்த மாதிரி மராட்டி மொழியாக இருக்கலாம், இல்லை குஜராத்தியாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். அந்த மொழிக்கு நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைப் பண்ணி அதை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கலாம். அதை செஞ்சுட்டு அதை அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க படித்து பார்ப்பாங்க. இல்லைன்னா அதில் வந்து ஒரு மொழிபெயர்ப்பு இது இருக்கும், அதை வந்து அமுத்தி கேட்டுக்கலாம். இப்படி நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து பணிபுரிபவர்களுடைய அந்த ஒரு ஊக்கத்தை நம்ம அங்கீகரிக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னன்னா வந்து நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பிட வந்து ஒரு அனுமதி கொடுக்கணும். காலையில் மதியம் 2 வேளை கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும். 3வது நம்ம சாப்பிட்றாங்கன்னா சாப்பிடலையா அது அவங்களுடைய விருப்பம். அது மாதிரி வந்து ஒரு சரியான ஒரு ஒழுங்குமுறையை நம்ம நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தில், இல்லை ஒரு சின்ன நிறுவனம் பெரிய நிறுவனம் எதுவாக இருந்தாலும் அதில் நம்ம என்ன அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை, நம்மளுடைய பழக்கத்தை நம்ம மேம்படுத்திக்கலாம். அப்படி பண்ணணும்னா
இந்த மாதிரி திருப்பூரில் நடந்த மாதிரியான சம்பவம் இனி எதிர்காலத்தில் நடக்காது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னுடைய இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னுடைய காணொலியில் என்னோட சப்ஸ்கிரைபராக ஆகிட்டீங்கன்னா, சந்தாதாரராக ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வீடியோக்களையும் பார்க்க முடியும். ஏன்னா என்னோடய சேனல் மட்டும் இல்லை, எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சேனலில் கூறப்பட்டிருக்கிற இல்லைன்னா சொல்லப்படாத விஷயங்கள் அடங்கின காணொலியெல்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபராக ஆகிக்கோங்க. இது மாதிரி இன்னும் பல நடைமுறை சம்பவங்களில் இருந்து எடுக்கப்பட்ட உண்மை விஷயங்களை உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.